ஸோ வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லெக்சர்ஸ், அதாவது ஒரு வீடியோ லெக்சர்ஸ் மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ வி ஹேவ் அ பிபிடி, நம்ம கையில் ஒரு பிபிடி இருக்குது, இல்லை ஒரு பிடிஎஃப் கண்டென்ட் இருக்குது, இல்லை வந்து இன்டர்நெட்டில் வந்து நம்ம பார்க்குறோம், நிறைய வெப்சைட்ஸில் ப்ரௌஸ் பண்ணுறோம், சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் எப்படி வந்து ஒரு வீடியோ லெக்சர் மாதிரி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் இங்க நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நெட்டில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஃப்ரீயாகவே என்ன செஞ்சுக்கலாம், இது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா வெர்ஷன்ஸில் இருக்குது, விண்டோஸில் இருக்குது, மேக் ஓஎஸில் இருக்குது, லினக்ஸ் எல்லா இதுலேயுமே இருக்குது. ஸோ இதில் மெயின் வந்து என்ன அப்படின்னா, விண்டோஸ் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது. விண்டோஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே 64 பிட்டுக்கு வந்து உடனே டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்குது. பட் பெரும்பாலும் எல்லாரோட சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 வேரியன்ட் இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 32 பிட் ஓஎஸ், 64 பிட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் லேப்டாப்பில் வந்து 64 பிட் ஓஎஸ் இருந்தால் நீங்கள் 64 பிட் இப்போ டவுன்லோட் ஆன மாதிரி டிஃபால்ட்டாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 32 பிட் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல 32 பிட் இருக்குது. பட் 32 பிட் அவங்க கொடுத்துருந்தாலும் 32 பிட் யூஸ் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வருது, இன்ஸ்டலேஷன் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ பெட்டர் வந்து இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகி கிளியராக இருக்கு. 32 பிட்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டலேஷன் ஆனாலும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இல்லை திடீர்னு நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 64 பிட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட மிஷினில் நான் என்ன செஞ்சிருக்கேன், 64 பிட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணதான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த நம்ம ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வேரியன்ட் மட்டும் காட்டுறேன். அதாவது ஒரு வேரியன்ட் இந்த சென்ஸ், இப்போ கையில் பிபிடி இருக்குது, இந்த பிபிடியை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் சைமல்டேனியஸாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட வீடியோவுமே ஒரு கார்னரில் சின்னதாக கொண்டு வரலாம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஓபிஎஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதோட பெர்ஃபார்மன்ஸும் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓபிஎஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஓபிஎஸ் நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாகவே என்ன செஞ்சுக்கலாம், நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் லைசன்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த மாதிரி வீடியோ லெக்சர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியுது, இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வீடியோஸ் தான் கிரியேட் பண்ண முடியுது, இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி இது வந்து நம்ம ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஈஸியராக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், லெக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம கண்டென்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடத்துல சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கீழே ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சோர்சஸ் நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட ஸ்க்ரீனை கொண்டு வரோம். ஸோ இந்த ஸ்க்ரீனை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கீழே என்னோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓபிஎஸ்ல வந்துட்டு இந்த ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா சோர்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து இந்த பவர் பாயிண்ட் விண்டோவை மட்டும் வீடியோவாக நம்ம கேப்சர் பண்ணி கொண்டு வர போகிறோம். அப்போ அதுக்கு விண்டோ கேப்சர் அப்படிங்கிற இந்த லாஸ்ட் ஆப்ஷன் என்ன செஞ்சுக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். விண்டோ கேப்சருக்கு இதுக்கு ஒரு நேம் கேட்குது, நான் ஜஸ்ட் பிபிடி, அதாவது பவர் பாயிண்ட்டுங்கிறதுனால நான் பிபிடின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே. ஸோ கொடுத்த உடனே டிஃபால்ட்டாக, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீனை வந்து அதை எடுத்துகிட்டு வருது. இது வந்து என்னென்னா வெளியில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனை மாற்றி நம்மளோட பவர் பாயிண்ட் ஸ்க்ரீனை கொண்டு வரணும். அப்போ ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, அந்த விண்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்க்ரீன்லாம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், கீழே அந்த என்னென்ன விண்டோலாம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணது இந்த ஸ்க்ரீன் இந்த இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது கொடுத்துட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பவர் பாயிண்ட் ஸ்க்ரீன் வந்துடுது. இது வந்து நம்ம எப்பயும் நார்மலாக பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன செய்வோம், எஃப்ஐ போடுவோம். எஃப்ஐ போடும்போது நமக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட்ல ப்ரெசன்டேஷன் மோட்ல வந்துடும். இங்கே ப்ரெசன்டேஷன் மோட்ல கொண்டு வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷன் விண்டோவை கரெக்டாக கொண்டு வர முடியல. இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இருக்குது, நீங்கள் ப்ரெசன்டேஷன் மோட் கொண்டு வரும்போது என்ன செய்வீங்க, ஜஸ்ட்டு ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும்.
பட் நம்ம ஓபிஎஸ் ஸ்க்ரீன் எப்படி இருக்கு சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா இதே ஸ்க்ரீன்ல தான் இருக்கு. அந்த ஸ்லைட் ஷோ ஸ்க்ரீன் வரல. நீங்க இங்கேயும் போய் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோன்னு காட்டுது. பட் ஸ்லைட் ஷோ வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன்ல அது வந்து எடுத்துட்டு வந்து ஷோ பண்ணாது. ஸோ இப்போ இது இது வேற எதுவும் ஐடியாஸ் இருக்கலாம். பட் நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டிஃபால்ட்டாக இந்த பவர் பாயிண்ட் விண்டோ இருக்கு. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஸ்லைட் ஷோ ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எண்டு ஷோ கொடுத்துட்டு இப்போ இந்த இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ஷோக்கு பக்கத்தில் ரீடிங் வியூ அப்படின்னு ஒரு வியூ இருக்கு. இந்த ரீடிங் வியூ கிளிக் பண்ணீங்கனாலும் ஃபுல் ஸ்க்ரீனில் ஸ்லைட் ஷோ மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வருதா? ஸ்லைட் ஷோக்கும் ரீடிங் வியூக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து மேலே ஒரு சின்ன பார் கீழே ஒரு பார் வரும். வேற எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. மிச்சபடி நம்ம ஸ்லைட் ஷோல பண்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். மூவ் பண்றது எல்லாமே வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஸ்லைடை மூவ் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். மிச்சபடி ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேருக்குள்ள வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரியே என்னாச்சு, அந்த ஸ்லைட் ஷோல உங்க ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்துருச்சு. இப்போ ப்ரெசன்டேஷன் வந்துருச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட வீடியோவை இந்த இடத்துல கார்னர்ல ஒரு ரைட் சைட் கார்னர்ல சின்னதா வர வைக்கணும், இல்ல டாப் லெஃப்ட்ல வர வைக்கணும், ரைட்ல வர வைக்கணும். இது எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோர்சஸ் அப்படிங்கிறதுல இந்த பிளஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். வீடியோ கேப்சர்ல நம்மளோட வெப்கேம் மூலமா நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீடியோவை கொண்டு வரலாம். நான் இப்போ லேப்டாப் யூஸ் பண்றதுனால வெப்கேம் டிஃபால்ட்டா இருக்கனால அதை கொண்டு வந்துக்கிறேன். டிஃபால்ட்டா இல்லை அப்படின்னா நீங்க பிசியில் யூஸ் பண்றவங்க வெப்கேம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வீடியோவை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ வெப்கேம் அப்படின்னு நான் அதுக்கு ஒரு நேம் கொடுத்தேன். இப்போ என்னோட வீடியோ இந்த இடத்துல ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதில் டிவைஸில் இந்த வீடியோ இருக்கலாம். இப் சப்போஸ் உங்கள் கையில் வந்து பிசி தான் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்ல யாராவது ஒரு வீடியோ கேமரா மாதிரி வச்சு டிஜிட்டல் கேமரா மாதிரி வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம், செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே ஒரு டிஜிட்டல் கேமரா இருக்குன்னா அதை ப்ராப்பராக ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு உங்கள் டிஜிட்டல் கேமராவை உங்கள் லேப்டாப்லேயோ பிசிலேயோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிவைஸ்ங்கிறதுல உங்களோட டிஜிட்டல் கேமரா காட்டும். அதான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இன்டெகிரேட்டட் வெப் கேமரா டிஃபால்ட்டாக இருக்கனால அது வந்துடுது. வேற கேமரா எதுவும் இருந்தால் இதில் ஷோ ஆகும். அடுத்து ஓகே. ஸோ என்னோட வீடியோ வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஏரியா சுற்றி வருதுல்ல. ஸோ இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணலாம். என் வீடியோ என்ன சைஸில் எனக்கு தெரியணும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் வீடியோ இந்த சைஸில் இந்த இடத்துல டாப்பில் வந்தால் போதும். அதையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கூட பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் ஸ்மாலர் சைஸில் இருந்தால் போதும். கண்டென்ட் எனக்கு ரொம்ப தெரிஞ்சால் போதும். வீடியோ வந்து ஒரு மினிமம் இது இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் போகும். போதும். ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அதாவது எவ்வளோ நீங்கள் இதுக்குள்ளே தான் கண்டென்ட்டை வந்து பிளேஸ் பண்ணணும். இன்கேஸ் இப்படி வெளியே கொண்டு போயிட்டீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகாது. ஸோ ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரது தான். அந்த ஸ்க்ரீன் என்ன ரெக்கார்டிங்குள்ளே வரும் அப்படிங்கிறது அந்த ப்ளூ கலர். உங்க வீடியோ சுத்தி வர்றது வந்து ரெட் கலர். ஸோ இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி திங் ரெடி. இது ரெண்டும் ரெடி. நம்ம வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைக் அண்ட் ஆக்ஸ்ன்னு சொல்லிருக்கு. உங்க டிவைஸ்ல அதாவது லேப்டாப்ல வந்து மைக் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஹெட்செட் போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப என்னோட ஹெட்செட்ல இருக்கிற மைக் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, நல்ல லவுடரா இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்னும் இது ரொம்ப லவுடரா தெரியுது அப்படின்னா நீங்க இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் வேவ் போகும். நான் பேசினேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேவ் ஷோ, இந்த வேவ் ஷோ அதனா நம்ம மைக் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்க மைக் லெவல். ஸோ நான் மைக் லெவல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக வச்சிருக்கேன். இன்கேஸ் உங்க வீட்டில் ஏதாவது ஒரு நாய்ஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு, சவுண்ட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஃபேன் சவுண்ட் உள்ள கேட்கும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நீங்க இன்னும் குறைச்சிட்டு நீங்க கொஞ்சம் பேசுறத லவுடரா என்ன செஞ்சுக்கலாம், பேசிக்கலாம். ஸோ பட் டிஃபால்ட்டாவே நான் எப்பயுமே ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால நான் அது மைக் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ தென் இந்த இடத்துல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிபிடி ஸ்கிரீன் உங்க வீடியோ சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் போட்டு உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத ஷோ பண்றேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு என்னோட ப்ரெசன்டேஷன் போறேன். ஸோ திஸ் இஸ் அ வெபினார் ஆன் கேரியர் பாத் இன் வெப் டெவலப்மெண்ட். ஸோ ஜஸ்ட் ஐ வென்ட் கோ த்ரூ த ஸ்லைட்ஸ். நான் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சும்மா ஒரு மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த வீடியோவில் நமக்கு அப்படி தெரியும். ஸோ வெப்சைட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்.
இந்த ஃபார்ம் ஆஃப் வெப் பேஜஸ். ஸோ வெப் பேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட்ஸ், ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் லெக்சர்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பாயிண்டில் ஒவ்வொரு ஸ்லைட்ஸ் மூவ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் பேசி என்ன செஞ்சுக்கலாம், கிளியராக நடத்திக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டட், அதாவது நீங்கள் உங்கள் இதெல்லாம் செஷன் ப்ரெசன்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் எங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது, திரும்ப நம்மளோட ஓபிஎஸ் ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர்ல வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வீடியோவாக வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ வீடியோவாக கிரியேட் ஆன இடத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன் இது எப்படி ஒரு வீடியோவாக கிரியேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஷோ ரெக்கார்டிங்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இது டிஃபால்ட்டாகவே வந்து பிசியில் விண்டோஸ் அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது நம்ம திஸ் பிசியில் வீடியோஸ் அப்படிங்கிற லொக்கேஷனில் நம்ம இப்போ பேசினது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு வீடியோவாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு இதுலேயுமே வந்து நிறைய ஃபார்மட்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மட்டில் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிறது. பட் டிஃபால்ட்டாக வந்து எம்கேவி ஃபார்மட்டில் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. த ரெக்கார்டிங் குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். பட் நான் எதுவும் குவாலிட்டி வந்து இப்போ எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ அந்த ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ எம்கேவி ஃபார்மட்டில் நமக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் ஆயிருக்கு. நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்போ வீடியோ குவாலிட்டி இஸ் குட் ஆல்சோ. ஐ திங்க் இதோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப மினிமமாக தான் பேசணும். ஸோ ஒரு 56 செகண்ட்ஸ் 1 மினிட் கூட இல்லை. ஸோ 17 MB ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் ரொம்ப பெரிய இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் இது உங்களுக்கு குவாலிட்டி நீடட் இல்லை, இன்னும் இன்க்ரீஸ் நீடட் பத்தலை, உங்களுக்கு குவாலிட்டி நீடடாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செட்டிங்ஸில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த இருக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல போனோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ரெக்கார்டிங் இருக்கு. இந்த ரெக்கார்டிங்ல வந்து எங்க ஸ்டோர் ஆனோங்கிறது இருக்கு. ஸோ ரெக்கார்டிங் பார்த்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல திஸ் பிசில வீடியோஸ்ல ஸ்டோர் ஆகுது, அதை சேஞ்சஸ் பண்ணா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்து சேம் ஸ்ட்ரீம் ஆற அதே குவாலிட்டியில ஸ்டோர் ஆகுது. பட் இதை நீங்க மாத்தனா ஹை குவாலிட்டி இருக்கு, மீடியம் இருக்கு, லோ குவாலிட்டி இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஃபார்மேட்ல வந்து எஃப்எல்வி இருக்கு, MP4, MOV, MKV, உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ஸ்ல வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டா MKV நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் ஹை குவாலிட்டி போகணும் அப்படின்னா நீங்க இதுல ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு நீங்க இதுல என்ன செஞ்சுக்கலாம், MP4 நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில கிடைக்கும். ஸோ வீடியோவும் நல்லா ரிச்சா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எதுவும் செட்டிங்ஸ் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஐ கிளிக் கேன்சல் கொடுத்துறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு லெக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. அதாவது ஓபிஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியராக பண்ணிக்கலாம். இங்கே வந்து இப்போ நான் பவர் பாயிண்ட் மோட் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதே இது நீங்கள் ஒரு கையில் நீங்கள் ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, பிடிஎஃப் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா த சேம் ஸ்டெப் அதே தான். நம்ம இங்கே ஏற்கனவே டிஸ்பிளே சோர்ஸ், அதாவது வீடியோ, இது வந்து வெப்கேம், நம்மளோட வீடியோ இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து பிபிடிங்கிறதுல நம்மளோட விண்டோ, எந்த விண்டோல இருந்து நம்ம நடத்த போறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த விண்டோவை சூஸ் பண்ணணும்னு இருக்கும். இதுல சப்போஸ் வந்து நீங்க கீழே என்ன செஞ்சுக்கலாம், ஏதாவது ஒரு பிடிஎஃப் மூலமா அதை வச்சு நடத்தணும்னா அந்த பிடிஎஃப் இங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் வந்து இங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை மட்டும் நீங்க வச்சு என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடத்திக்கலாம், லெக்சர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் வச்சு கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரௌசர்ல பாருங்களேன். ஸோ என்னோட ப்ரௌசர் இந்த ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல ஏதாவது ஒரு டாபிக் வந்து நெட்ல வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்கு. ஸோ அந்த டாபிக்கை நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெமோ மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இங்க வந்து நீங்க அந்த
ப்ரௌசர் டேபையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பர்டிகுலர் டேப்ல இருக்கிறத வச்சு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெக்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியராக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதை எல்லாமே இந்த விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஈஸி ஸ்டெப்ஸ் வி கேன், அதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி லெக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.